Assalamu alaikum. Welcome back to யூஸ்ஃபுல் டிப் சேனல். யூஸ்ஃபுல் டிப் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வெஜிடேரியனில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் ஆட்டுக்கால் பாயா குழம்பு. எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க. குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு விசில் குக்கர் நான் எடுத்திருக்கேன். பட்டை கிளம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு ஆயில். நல்லா வெங்காயத்தை கோல்டன் நிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் பெரிய தக்காளி ஸ்லைஸாக சாப் பண்ணதை ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மசிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட்டுக்கால் கழுவி எடுத்து வச்சுருக்கோம், க்ளீன் பண்ணி. இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ஆட்டுக்கால் ஃபுல்லாக தான் ஆட் பண்ணுறேன். மசாலாவில் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு காலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் மல்லித்தூள் மட்டும் தான் ஆட் பண்ணணும். மல்லித்தூள் 4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ, குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணாவே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ விசில் விட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ விசில் வேணும்னா மேக்ஸிமம் 6 இல்லாட்டி 7 விசில் விட்டுருங்க. அந்த இதுலேயே ஈஸியாக குக் ஆகிடும். எனக்கு 7 விசில்லே குக் ஆகிடுச்சு. பாருங்கள், ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ மினுமினுன்னு அழகாக வந்திருக்கு. நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல் டிப் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.